குவார்ட்டர்லி எக்ஸாம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. சரி எனக்கு இன்னைக்கு லீவாக இருக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. எங்கன்னா டைல்ஸ் பார்க்க போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. ஏன்னா வீடு ஃபுல்லாக போடலை. பாத்ரூமு, லெட்டினு 2 மட்டும் தான் போடணும். சரி 2 இதுக்காவது பார்க்கலான்னு எங்கள் ஊரில் வந்து ரூ. 20 ரூ. 30 கம்மி பண்ணாங்க. பட் உளுந்தூர்பேட்டையில் வந்து ஒரு டைல்ஸ் ரூ. 350 ரூ. 270 வரைக்கும் ஃபைனல் ரேட்டாக கொடுத்தாங்க. சரி எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டினார். அவர் சொன்னார் நல்லா அங்கே கம்மி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி, பெரிய ஷோரூம்னு. அப்புறம் எப்படியோ விசாரிச்சுட்டு வந்தோம். அங்கே 2 டைல்ஸ் இருக்குது பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஃபைனலாக நாங்கள் தேடின ஷோரூம் வந்துருச்சு. இதுதான் அந்தாண்ட தெரியுது பாருங்கள், எஸ்எஸ் டைல்ஸு. அதுதான். அந்த பக்கமாக போக வழி தெரியல. அதுக்கப்புறம் நீட்டாக போயிட்டே இருந்தோம். அப்புறமா ஒரு சின்ன பாதை குறுக்கால பூந்து அது வழியாக வந்து அப்படியே டைல்ஸ் ஷோரூமுக்கு வந்தாச்சு. பார்த்ததுமே என்ன இவ்வளோ பெரிய ஷோரூமாக இருக்குது, இதில் போடுற லைட்டு ஏசிக்குமே நம்மள்ட்ட காசு நிறையா பிடுங்குவாங்களே, எப்படி கம்மி பண்ணி தருவாங்கன்ட்டே வந்தார் வீட்டுக்காரரு. அது மட்டும் இல்லை, நாங்களாம் பார்க்குறதுக்கு காலையிலே மூஞ்ச மட்டும் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். பார்க்க பிச்சைக்காரங்க மாதிரியே இருக்க, உள்ளே விடுவானுங்களா அப்படின்னாரு. சரி வாங்க போய் பார்த்துட்டு வரோன்னு உள்ளே போனால் எங்களை விட கேவலமாக நிறைய பேர் உட்காந்துருக்கானுவோ. சரின்ட்டு உள்ளே போய் என்ட்ரன்ஸில் பார்த்ததுமே சூப்பராக இருந்தது, நல்லா டைல்ஸு. செருப்பை கழட்டிட்டு உள்ளே வாங்கன்னாங்க. அப்புறம் கழட்டிட்டு உள்ளே போனோம். கீழே ஃபுல்லாக வந்து வால் டைல்ஸ் இருந்தது. உங்களுக்கு பாத்ரூம் லெட்டின் தானே வேணும், வேறு வேணாம்ல அப்படின்னாங்க. வேணாங்கண்ணா. அப்போனா மேலே மாடியில் இருக்குது போங்கன்னாங்க. மாடிக்கு போனோம். சூப்பராக இருந்தது. என் பையன் இந்த டப்பை பார்த்ததுமே இது எனக்கு வாங்கி கொடு, நம்ம வீட்டில் வச்சுட்டு குளிக்கலான்னு. நாங்களே சோப்பு டப்பா சைஸ் தான் பாத்ரூமே கட்டுறோம், எப்படி வாங்கி கொடுக்கறது? இதை வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. படிக்கட்டு கீழேயே பாத்ரூம் போட்டாச்சு காசை மிச்சம் பண்ணி. இல்லை காசு இல்லாத நாங்களே பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி டைல்ஸ் இப்போ நீ பார்க்குறியா இல்லையான்னு திட்டி விட்டுட்டார். எவ்வளோ நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாலும் இதை செலக்ட் பண்ணுறேன் அது செலக்ட் பண்ணுறான்னு அப்படியே தவிக்கிட்டே இருக்குது மனசு. சரி நின்று இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன்னு உக்காந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒன்று செலக்ட் பண்ணது, இந்த இது செலக்ட் பண்ணது நான். திரும்ப என் வீட்டுக்காரர் இது வேணான்னு சொல்லிவிட்டு இந்த டால்ஃபின் செலக்ட் பண்ணார். சரி நீ செலக்ட் பண்ணி எதையாவது அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்லலை, விட்டுட்டேன். அப்புறம் 2 3 டைல்ஸ் அதுவே செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அப்புறம் நான் வேறு சேஞ்ச் பண்ணினேன். திரும்ப பார்த்துட்டே வந்தேன். இதெல்லாம் பார்த்தா காசு இருந்தால் போதும், அவ்வளோ இருக்குது சூப்பராக. இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். 2வது தடவை ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப 3வது தடவையாக நான் ஒன்று செலக்ட் பண்ணேன். ஃபைனலாக பில்லும் போட்டு முடிச்சுட்டாங்க. ஓகே அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இன்னும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வரேன், இன்னும் மேலே போய் ப்ளீஸ் எனக்கு இதை மட்டும் மாற்றி கொடுங்க. முடியவே முடியாது, அவங்களாம் பில்லு போட்டு அச்சடிச்சிட்டாங்க. அச்சடிச்சேன்னா நான் போய் மாற்றுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி ப்ளீஸ் இதை எனக்கு அனுப்பி விட்ருங்கன்னு சொன்னேன். ஃபைனலாக பார்த்து ஒன்று ஓகே பண்ணி வந்தாச்சு. 4 தடவை மாற்றி சேஞ்ச் பண்ணேன் நான். கோச்சிக்காதம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு எதுவும் சொல்லலை. இப்போ பிள்ளைங்க இங்கேயே உட்காந்து மர நிழல் நல்லா காற்றடிச்சிது, சாப்பிட்றேன்னு சொன்னிச்சிங்க. அதனால் இங்கேயே சாப்பாடும் ஊட்டி விட்டாச்சு. அங்கேயே நல்லா உட்காந்ததும் மனசே வரல, அவ்வளோ சூப்பராக காற்றடிச்சிது. நல்லா அந்த மர நிழல் நல்லா இருந்தது. நான் உச்சா போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவன் போயிட்டு வந்தான். போயிட்டு வந்ததும் இங்கேயே உட்காந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு வேலை இருக்குது, வீட்டுக்காரர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. டைல்ஸ் கொண்டு போய் பின்னாடியே வருவானுவோ, டைல்ஸ் ஏற்றிக்கிட்டு நம்ம கொண்டு போய் கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும், நான் முன்னாடி போகிறேன், அங்கே சுரண்டுற வேலை இருக்குது வீட்டை அப்படின்னதும் சரி போய் தோலை அப்படின்ட்டு அப்புறம் வந்தாச்சு. பார்த்தா ஒரே கட்சிக்கொடியாக இருக்குது. என்ன இதுன்னு பார்த்தா அங்கே மாநாடு நடக்குது. ஃபுல்லாக ஒரே போலீஸ் தான். 100 போலீஸ்கிட்ட நிற்கிது இங்கே. உள்ளே பார்க்குற இடம்லாம் போலீஸு. விசிகா மாநாடு இந்த இடத்துல தான் நடக்குது. அது எங்களுக்கு தெரியல, என்னோ மாநாடுன்ட்டு நாங்கள் போகிறோம். கடைசியில் இன்றைக்கி வந்து டிவியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மாநாடு நடந்திருக்குன்னு. ஆனால் எங்களுக்கு எதிர்த்தாப்புல நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் பாரு எவ்வளோ ஃபுல்லாக போலீஸ் வேன் தான் வரிசலாக நிற்கிது. சரி பார்த்துட்டே போனோம். நம்மளுக்கு பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவாங்களோ, கஞ்சா கடத்துறேன்னு. நான் வேறு செருப்பு விட்டுவிட்டு அதே ரூட்லேயே 3 தடவை சொயிண்டு வந்தோம். போலீஸ் வந்து ஈத்துட்டு போகிறாங்கன்னு வீட்டுக்காரரு. அப்புறம் எதுவும் கேட்கல போலீஸ் எங்களை பார்த்ததும். அப்புறம் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ பிள்ளைங்க வந்து ஒரே போர் அடிக்குது, ஏதாவது சாங் போட்டு விட டேடி அப்படின்னதும் ஏதாவது சாங் போட்டு விட்டார், லேட்டஸ்ட் சாங்கு கோட்டில் இருந்து. அதை பார்த்து பிள்ளைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்ததுங்க. எப்படியோ வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். வீட்டுக்கு போனது பின்னாடியே வந்து அந்த டைல்ஸ் அதுக்கு வந்து 800 ரூபா வந்து கூலி கொடுக்கணும் நாங்கள் இறக்கி விட்டதில். மொத்த டைல்ஸ் எடுத்தது 17,000 ஆச்சு, 2 பாத்ரூம் லெட்டினுக்கு.